ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முட்டைகோஸ் சாதம் தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக ஏதாவது செய்யணும்னா இந்த முட்டைகோஸ் சாதத்தை செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்க நம்ம டைரெக்டாக காய் பொரியல் மாதிரி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக பாதி சாப்பிட்டு பாதி வச்சுட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க. இப்போ இந்த டேஸ்டியான முட்டைகோஸ் சாதத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. முட்டைகோஸ் சாதம் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்க போறேங்க. நீங்க நார்மலான சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சோனா மசூரி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2ல இருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு செய்யும் போது கஞ்சி கட்டாம இருக்கும், நம்மளுக்கு குலையாமையும் இருக்கும். இப்ப அரிசியை நல்லா கழுவிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் ஊறி வந்தா போதும். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க சன்ஃபிளவர் ஆயில்ல கூட செஞ்சுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 4 கிராம்பு, 1 ஏலக்காய், சின்னதா ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் கம்மியா ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இதோடவே 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்ப நல்லா வதக்கிட்டேன். இதோடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியே சேர்க்காம கூட நீங்க செய்யலாம். தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இதோடவே கொஞ்சமா புதினா தலைகள் சேர்த்துக்கலாங்க. ஃபிளேவருக்காக தான். புதினா இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். இப்ப நல்லா கலந்துட்டேன். தக்காளியை ரொம்ப நான் சாஃப்டா வதக்கல, இந்த மாதிரி கலந்துட்டு இதோடவே சின்னதா ஒரு முட்டைக்கோசை நல்லா சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி நல்லா சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பார்க்கவும் நல்லா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். பொடியெல்லாம் சேர்த்து காயோட நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 2 நிமிஷம் கலந்துட்டு இதோடவே ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை தண்ணி இல்லாம சுத்தமா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்க நார்மலான சாப்பாட்டு அரிசியில செய்யற மாதிரி இருந்தா குக்கர்லயே வந்து நீங்க ரெடி பண்ணிக்கலாங்க. இப்ப அரிசியையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டேன். இதோடவே அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசிக்கு 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம 1 கிளாஸ் ரைஸ் தான் எடுத்திருக்கோம். நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம காய் சேர்க்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே 2 பச்சை மிளகாயை 2ஆ நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் அப்படியே விட்டுறலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சு தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. நான் தம்மெல்லாம் எதுவும் போடலை, ஜஸ்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருக்கேங்க. 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருந்தேன். இப்போ நடுவில் ஓப்பன் பண்ணி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு அப்படியே மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுருந்தேன். அவ்வளோதான், நம்மளோட முட்டைகோஸ் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சாப்பாடு நல்லா பலன்னு நல்லா சூப்பராக வெந்திருக்கு. மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட அரிசி உடையாமல் குலையாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. லெமன் புளியறனால நல்ல புளிப்புத்தன்மையும் நல்ல டேஸ்டாகவும் இருக்குங்க சாதம். இப்போ நல்லா பிழிஞ்சிட்டு இதோடவே நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான ஈஸியான நம்மளோட முட்டைகோஸ் சாதம் சூப்பராக ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. காய் சாப்பாடு கொடுத்த மாதிரியும் இருக்கும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதோட நான் இன்னைக்கு மீல் மேக்கர் கிரீன் சில்லி வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்டாக இருந்ததுங்க. இந்த கிரீன் சில்லியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நல்லா சுட சுட இந்த முட்டைகோஸ் சாதத்தை சூப்பராக இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.